இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. KWSP அறிவிப்பு மடானி அரசாங்கத்தின் வளர்ச்சி மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை காட்டுகிறது. ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP-யின் அறிவிப்பானது மடானி அரசாங்கத்தின் வளர்ச்சியையும் முதலீட்டாளர்களின் கொள்கை அடிப்படையிலான நம்பிக்கையையும் பிரதிபலிப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டியுள்ளார். 2024 ஆண்டிற்கான சேமிப்பு தொகைக்கு 6305 கோடி ரிங்கிட் தொகையில் 6.30 விழுக்காடு லாப ஈவு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் 1019 கோடி ரிங்கிட் தொகையில் ஷரியா சேமிப்பு தொகைக்கும் 6.30 விழுக்காடு லாப ஈவை KWSP அறிவித்துள்ளதை அவர் வரவேற்றுள்ளார். இதன் வழி 2024 ஆண்டிற்கான விநியோக தொகையின் மொத்த மதிப்பு 7324 கோடி ரிங்கிட் ஆகும். 2017 ஆண்டிற்கு பிறகு மிகப்பெரிய லாப ஈவு தொகையாக கருதப்படுகிறது. இவ்வாண்டு ஊழியர் சேமநிதி வாரியத்தின் லாப ஈவு விழுக்காடு வரலாற்றில் மிக உயர்ந்த தொகையான 7324 கோடி ரிங்கிட்டுடன் சிறந்த நிலையில் உள்ளதை பிரதமர் தனது முகநூலில் பாராட்டி பதிவிட்டுள்ளார். குத்துச்சண்டை போட்டியின் போது கலவரத்தில் ஈடுபட்டதாக 11 பேர் கைது. கடந்த புதன்கிழமை கோலாலம்பூரில் உள்ள ஒரு பேரங்காடியில் சமூக ஊடக பிரபலங்கள் பங்கேற்ற குத்துச்சண்டை போட்டியின் போது கலவரத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 11 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 17 முதல் 28 வயதுடைய அவர்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியின் ஆதரவாளர்கள் என்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் படை தலைவர் ACP சுலிஸ்மி அஃபெண்டி சுலைமான் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து புதன்கிழமை நள்ளிரவு மணி 12:45க்கு போலீசுக்கு கிடைத்த புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்யும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டதாக ACP சுலிஸ்மி கூறினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 147 கீழ் விசாரணைக்கு உதவும் பொருட்டு கடந்த வியாழக்கிழமை வரை 2 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பின்னர் போலீசாரின் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். மேல் நடவடிக்கைக்காக அவர்கள் மீதான விசாரணை அறிக்கை கோலாலம்பூர் அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது. நேற்று தொடங்கி தினசரி விளக்கமளிப்பு கூட்டத்தை நடத்த பிரதமர் இணக்கம். அதிகாரப்பூர்வமான தளங்களில் இருந்து துல்லியமான உண்மையான தகவல்களை மக்கள் பெறுவதை உறுதி செய்வதற்காக பிரதமர் அலுவலகத்தில் நேற்று தொடங்கி தினசரி விளக்கமளிப்பு கூட்டத்தை நடத்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புக்கொண்டுள்ளார். தினசரி நடத்தப்படும் இக்கூட்டத்தின் மூலம் சமீபத்திய பிரச்சினைகள், முக்கிய கொள்கைகள் மற்றும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அண்மைய தகவல்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என்று பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங் நஸ்ருல் அல்பைடா கூறினார். பொதுமக்களிடம் அவதூறு மற்றும் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தவிர்க்கும் ஒரு முக்கிய நடவடிக்கை இதுவாகும். நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் இடையே வெளிப்படைத்தன்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற மடானி அரசாங்கத்தின் திட்டத்திற்கு ஏற்ப இம்முயற்சி அமைந்துள்ளது. அதோடு உண்மையான மற்றும் துல்லியமான ஆதாரங்களின் மூலம் சில தகவல்களின் உண்மையை சரிபார்க்கும் நடைமுறையை வளர்ப்பதற்கும் இது நடத்தப்படுகிறது என்று அவர் கூறினார். தகவல் தொடர்பு முயற்சி மட்டுமின்றி அரசாங்கம் ஊழியர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு அமைச்சிலும் இஹ்யா ரமதான் திட்டத்தை பிரதமர் செயல்படுத்துவார் என்று துங்க நஸ்ருல் தெரிவித்தார். அறிவியல், நுட்பவியல், பொதுவியலை உட்படுத்தி கலைச்சொல் அகர்முதலி வெளியீடு. தொன்மையான தமிழ் மொழியை நவீன நுட்பத்தில் இணைக்கும் வகையில் தமிழ் பற்றாளர்கள் பலரும் பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். அதில் வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய பல வேற்றுமொழி சொற்களை கலை சொற்களாக்கி அதை சமுதாய பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் அரும் பணியை பல்லாண்டுகளாக மேற்கொண்டு வருகிறார் திருமாவளவன். தமது முயற்சியின் முத்தாய்ப்பாக அறிவியல், நுட்பவியல், பொதுவியல் ஆகியவற்றை உட்படுத்தி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அறிஞர்களின் துணையுடன் திரட்டியிருந்த 10,000 சொற்களை தொகுத்து நற்றமிழ் சொற்களாக அகரமுதலியாக அவர் வெளியீடு செய்திருந்தார். 3 வகையான அமைப்பு முறையின் கீழ் இந்நூல் உருவாக்கப்பட்டுள்ளது. இயல்பாக பயன்படுத்தக்கூடிய பல வழக்கு சொற்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து தொடராக இருந்த பல சொற்கள் சுருக்கம் கண்டு தனிச்சொல்லாக உருவாக்கம் கண்டுள்ளது. ஆயிரக்கணக்கில் தாம் தமிழாக்கப்படுத்திய பன்னூற்று சொற்களை இன்று பள்ளிகள், உயர்கல்வி கூடகங்கள், ஊடகங்கள் என்று மட்டுமில்லாமல் உலக அளவிலும் பயன்படுத்தப்பட்டு வருவது போல இந்நூலில் இடம்பெற்றுள்ள சொற்களும் இனி மலேசியர்களின் புழக்கத்தில் வருவதற்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கர்களை மதிப்பதாக ஜெலன்ஸ்கி விமர்சனம்.
வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான சந்திப்பிற்கு பின்னர் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டின் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியின் நேர்காணலில் கலந்து கொண்டார். அதில் அமெரிக்க அதிபரையும் அந்நாட்டு மக்களையும் தாம் பெரிதும் மதிப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். நான் அந்த அதிபரை மதிக்கிறேன், அமெரிக்க மக்களையும் மதிக்கிறேன். எனக்கு தெரியாது, நாம் மிகவும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் ஏதாவது தவறு செய்தோமா என்று எனக்கு தெரியவில்லை. அது எங்களுக்கு கடினமாக இருக்கும் என்று அவர் கூறினார். ரஷ்யாவுடனான போர் தொடர்பான உலக ஊடகங்கள் முன் இரு தலைவர்களும் கருத்து வேறுபாட்டில் மோதிக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு தோல்வியில் முடிந்தது. உக்ரைன் மீது படையெடுப்புக்கும் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா ஒத்துழைக்க கூடாது என்பதை மையப்படுத்தி தாம் சந்திப்பை மேற்கொள்ள வந்ததாக ஜெலன்ஸ்கி கூறினார். இதனிடையே இரு தலைவர்களுக்கும் ஏற்பட்ட மோதலுக்கு அடுத்து சிறிது நேரத்திலேயே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு பகுதிகளை சேர்ந்த ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 2024 ஆண்டின் சேமிப்பு தொகைக்கு 6.30% ஈவு தொகை. KWSP எனப்படும் ஊழியர் சேமநிதி வாரியம் 2024 ஆண்டுக்கான சேமிப்பு தொகைக்கு 6,305 கோடி ரிங்கெட் தொகையில் 6.30 விழுக்காடு லாப ஈவை அறிவித்திருக்கிறது. மேலும் 1019 கோடி ரிங்கெட் தொகையில் ஷரியா சேமிப்பு தொகைக்கு 6.30 விழுக்காடு லாப ஈவை அறிவித்துள்ளது. இதன் வழி 2024 ஆண்டிற்கான விநியோக தொகையின் மொத்த மதிப்பு 7,324 கோடி ரிங்கெட் ஆகும் என்று KWSP-யின் தலைமை நிர்வாக அதிகாரி அகமது ஜுல்கைனின் ஆன் கூறினார். கடந்த ஆண்டு ஈவுத்தொகை விகிதத்தை பாதிக்கும் காரணங்கள் மலேசியாவில் பங்குச்சந்தை 12.7 விழுக்காடு அதிகரித்துள்ளது. உலக பங்கு சந்தைகள் 17 விழுக்காடு உயர்ந்துள்ளன. எனவே மலேசியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் நன்றாக உள்ளது. இந்த 5.1 விழுக்காடு நமது ஈவுத்தொகையை 5.5 விழுக்காட்டிலிருந்து 6.3 விழுக்காடாக உயர்த்துகிறது என்று அவர் கூறினார். 2024 ஆண்டு டிசம்பர் 31 தேதி வரை KWSP-யின் மொத்த முதலீட்டு வருமானம் 7,446 கோடியாக பதிவாகியுள்ளது. அது 2023 ஆண்டில் பதிவான 6,699 கோடி ரிங்கெட்டை காட்டிலும் 11 விழுக்காடு அதிகமாகும் என்று அவர் கூறினார். தேர்தல்களில் அதிகமான தொகுதிகளில் வெல்வதை இலக்காக கொண்டு மாசிசா போட்டியிடும். அதிகமான தொகுதிகளில் வெல்வதை முதன்மை குறிக்கோளாக கொண்டு மாசிசா வருகின்ற அனைத்து மாநில மற்றும் பொது தேர்தல்களில் போட்டியிடும். தொடர்ந்து 5 ஆண்டுகளாக தனது தொகுதிகளில் மாசிசா வெற்றி பெற தவறியதால் அக்கட்சி தனது ஆளுமையை இழக்கும் ஆபத்தில் உள்ளதோடு தனது பங்கை நிறைவேற்றுவதிலும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக அதன் தலைவர் டாக்டர் விகாஸ் யோங் தெரிவித்தார். தேசிய முன்னணியில் உள்ள மாசிசாவின் இலக்கு இனி என்ன நாங்கள் சிந்திக்க உள்ளோம். நாங்கள் இணைந்து கலந்துரையாட வேண்டும். மாநில மற்றும் பொது தேர்தலில் சதுரங்க ஆட்டம் பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். யார் யாரை எதிர்கொண்டாலும் தயார்நிலை பணிகளை நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும் என்றார் அவர். நேற்று விஸ்மா மாசிசாவில் அக்கட்சியின் 76வது நிறைவு ஆண்டை கொண்டாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவ்வாறு குறிப்பிட்டார்.